ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Chronicles chapter 15 verse 14. மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையிலே ஆசா என்கிற யூதாவின் ராஜாவும் யூதாவின் மக்களும் இங்கே ஒரு ஆணையிடுகிறார்கள். எந்த சூழ்நிலையில் என்று சொன்னால், ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. ஆசா கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது இவர்கள் யாவரும் சேர்ந்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். என்ன உடன்படிக்கை அங்கே செய்கிறார் என்று பார்க்கும்போது 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். இதுதான் அந்த உடன்படிக்கை. கர்த்தரை தேடாதவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை. பாருங்க, எத்தனை ஒரு தீவிரமான ஒரு காரியத்தை இங்கே ஆசா செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் ஆசா இப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு உடன்படிக்கை செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசி ஆசாவின் இடத்துல ஒரு எச்சரிப்பை கூறுகிறார். ஏன் எச்சரிப்பை கூறுகிறார்? ஆசா கர்த்தரை தேடுகிறவர், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஆசாவே, நீ கர்த்தரை தேடினதினால் உனக்கு ஒரு பெரிய வெற்றியும் ஜெயத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டார். 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே எத்தியோப்பிய ராஜாவாகிய சேரா 10 லட்சம் பேர்களோடு சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு அங்கே ஆசாவுக்கு விரோதமாக அணிவகுத்து நின்ற பொழுது, ஆசாவுக்கு சொற்பமான ஆட்களும் ரதங்களும் இல்லை. சொற்பமான ஆட்களை வைத்து யுத்தத்திற்கு கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி அவர் போகும் பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டு அந்த எத்தியோப்பியரை மேற்கொள்ளும்படியாக ஆசாவுக்கு தேவன் உதவி செய்கிறார். இப்படி உதவி செய்து ஆசா ஒரு பெரிய வெற்றியும் ஜெயத்தையும் எடுத்த பிற்பாடுதான் இந்த அசரியா என்கிறதான தீர்க்கதரிசி ஆசாவை பார்த்து, பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே, யூதா மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். என்ன சொல்ல வர்றாரு? கர்த்தரை விட்டு போயிடாதீங்க. இதுவரைக்கும் நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி ஜெயத்தெல்லாம் கொடுத்தார். எப்பொழுதுமே ஒரு வெற்றிக்கு பின்னதாக ஒரு பெரிய ஒரு அகம்பாவம் உண்டாகும், ஒரு மமதை உண்டாகும். அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா பெரிய எண்ணங்கள் எல்லாம் கொள்ள ஆரம்பிப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் வெற்றி எடுத்தது உண்மைதான், கர்த்தரோடு நீங்கள் இருந்ததினால் தான் கர்த்தர் உங்களோடு இருந்தார். அவரை நீங்கள் தேடினதினால் அவர் உங்களுக்கு வெளிப்பட்டார். கர்த்தரோடு கூட நீங்கள் கர்த்தரை இறுகமாய் நீங்கள் பற்றி கொண்டபடினால் அவர் உங்களை விட்டு விலகவில்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று இந்த இடத்துல சொல்கிறார். அப்படி விட்டுறாதீங்க, கர்த்தரை விட்டுறாதீங்க. கர்த்தரை முழு இருதயத்தோடு எப்படி இதுவரைக்கும் நீங்கள் பற்றி கொண்டீங்களோ இனிமேலும் பற்றி கொள்ளுங்க. பெருமிதம் கொண்டு நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடக்கூடாது என்று சொன்ன உடனே ஆசா மறுபடியும் ஜனங்களிடத்தில் போய் அவன் என்ன செய்தான்? தேசத்தை சுத்திகரித்து தேசத்தில் இருக்கிற அருவருப்புகளெல்லாம் அகற்றி அங்கே இருந்ததான அந்நிய பலிபீடங்களெல்லாம் தகர்த்து அந்த இடத்துல ஒரு பெரிய
ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறான். ஒரு சீர்திருத்தத்தை அங்கே ஆசா கொண்டு வருகிறான். சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இங்கே ஆசா கர்த்தரை தேடும்படியாக அந்த இடத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறார். 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்கிறான். ஒரு பயங்கரமான ஒரு உடன்படிக்கை. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை செய்தால் என்ன ஆகும்னு தெரியல. நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தரை தேடுவதற்கு அவ்வளோ தீவிரம் காட்டுகிறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல தீவிரம் மாத்திரமில்லை, யாரெல்லாம் கர்த்தரை தேட, சிறியோராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, புருஷர்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கர்த்தரை தேடலையோ அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறான். அந்த உடன்படிக்கை செய்த உடனே ஜனங்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க, மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். ஆமேன்னு சொல்கிறாங்க, ஆணையிடுகிறார்கள். நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி ஆணையிடுகிறது மாத்திரமில்லை. 15ஆம் வசனத்துக்கு வாசிக்கிறேன். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடி அவர்களை இளைப்பாற பண்ணினார். அப்போ பாருங்க, அத்தனை தீவிரமாக அவர்கள் அந்த இடத்துல ஒரு தீவிரமான ஒரு உடன்படிக்கை. ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில, கர்த்தரை தேடாதவன் அவன் சாக வேண்டும் என்கிற ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். அதற்கு இந்த யூதா மக்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவங்கள் சபைகளுக்குள்ளே இன்னைக்கு இருக்குமே, ஆனால் எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் இடறி போவாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த செய்தியை கேட்குறவங்களுக்கே இது ஒரு விகற்பமான செய்தியாக இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் நம்ம இது உங்களுக்கு காலையில் இந்த செய்தியை நான் பேசுகிறேன்னு சொன்னால் யோசித்து பார்க்கும்படியாக தான், உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு ஒரு தூண்டுதலாக இந்த செய்தியை நான் உங்களோடு கூட நான் பேசி கொண்டு இருக்கிறேன். சிந்தித்து பாருங்கள், நாம் இன்றைக்கு கர்த்தரை எப்படி தேடுகிறோம்? நம்ம ஏனோ தானோ என்று ஏதோ வந்தோம் போனோன்னு சொல்லி அப்படி தேடுகிறவர்களாக இருப்போம். ஏனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக அவர் வெளிப்படவே மாட்டார். இந்த இடத்துல கர்த்தரை முழு இருதயத்தோடு அவர்கள் தேடினார்கள். தேடின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டுன்னு பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடி அவர்களை இளைப்பாற பண்ணினார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் யுத்தமில்லாமல் ஒரு இளைப்பாறுதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரை முழு இருதயத்தோடு நாம் தேடுகிறவர்களாக இந்த யூதா மக்களும் ஆசாவும் செய்த உடன்படிக்கையை போல தேடாதவன் சாக கடவன் என்ற உடன்படிக்கை நம்ம செய்ய வேண்டாம். ஆனால் கர்த்தரோடு நான் இருப்பேன், கர்த்தரை தேடுவேன் என்று ஒரு வாக்குறுதி எடுத்துக்கொண்டு கர்த்தரை முழு இருதயத்தோடு நாம் தேடுவோம். ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆசாவையும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்த மக்களையும் ஆண்டவர் இளைப்பாற பண்ணினது போல உங்களையும் ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக, ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வழி நடத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, யூதா மக்கள் சந்தோஷத்தோடு அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். சந்தோஷத்தோடு அவர்கள் ஆணையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள் என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே, ஒரு கடினமான ஒரு உடன்படிக்கை, ஒரு தீவிரமான ஒரு உடன்படிக்கையை ஆசா செய்த பொழுது இந்த ஜனங்கள் அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் உத்தமமாய் வாழ்ந்தார்கள், கர்த்தரை தேடினார்கள். அதற்கு ஏற்றாற்போல் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு வெளிப்பட்டீர். அது மாத்திரமல்லாதபடி அவளை சுற்றிலும் இளைப்பாற பண்ணினீர். அதுபோலவே
ஆண்டவரே, இந்த நாளிலே வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருள்வீராக. ஆசீர்வதித்து வழி நடத்திக்காரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.